அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோணக்காத்து பாட்டு. இப்போ கோணக்காத்து பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு புயல் காலங்கள்ல இப்போ ஒரு மழை காலத்துல பாத்தீங்கன்னா புயல் வீசக்கூடிய நேரங்களும் நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அங்க என்ன மாதிரியான சீற்றங்கள்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், எந்த நிலைக்கு ஒரு புயலானது ஒரு சூறாவளியானது கொண்டு செல்லும் என்பதை நாம இப்போ ஒரு பாடலின் மூலமாக தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கோணக்காத்து பாட்டு. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால். பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோளாகப் போச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோளாகப் போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே கெடிகளங்கி. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே கெடிகளங்கி. தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூக்கூவென்றார். தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூக்கூவென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே. வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே. கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனைப் போல் கோணமழை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனைப் போல் கோணமழை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால். ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து
அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்து இறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்து இறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா. மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா புயலினால் ஏற்படும் பாதிப்புகளை எல்லாம் இந்த பாடலின் வாயிலாகவும் இந்த கவிதையின் வாயிலாகவும் நாம அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம அடுத்த வகுப்புல இன்னொரு தலைப்பின் மூலமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.